போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வரவங்கெல்லாம் எப்போவுமே கிச்சன் வந்து நல்லா நீட்டாக வச்சுக்கணும். நல்லா வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன அடுப்படியில் எப்போவும் அடுப்படி நல்லா விளக்கி இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வச்சிடணும். லட்சுமி அப்போ தான் நல்லா இருக்கும். வீட்டில் வந்து என்றைக்கும் தீராமல் உப்பு மிளகா மல்லித்தூள் எல்லாம் நீட்டாக வச்சிடணும். எப்போவுமே அடுப்படி வந்து நல்லா விளக்கிட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு படுக்கணும். சும்மா அப்படியே வந்தோமா வேலையை முடித்தோம் அடுப்பாக இருக்குது நம்ம படுத்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடுப்படி வந்து என்றைக்கு லட்சுமி வேலையாக இருக்கணும். அதனால எப்போவும் மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சிடணும். ஆய விட தானே இருந்துட்டு போகுது, நம்ம எப்படியா இருந்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம இருக்கிறதுக்கும் நம்ம சொந்த வீடு மாதிரி நம்ம வச்சுக்கணும். என்றைக்கும் வீட்டில் வந்து நிறைய எல்லாம் இருக்கணும். உப்பு பாருங்க, உப்பு மஞ்சத்தூள் என்றைக்கும் அந்த மாதிரி இருக்கணும். வீட்டில் வீடு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோமா எல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டோமா இந்த பாருங்க அஞ்சல் டப்பாவில் எதுவுமே குறையாமல் எல்லாமே இருக்கணும். இந்த பாருங்க அன்னபூர்ணி அம்மா, இந்த அம்மா எப்பவும் அடுப்படியில் இருக்கணும். அன்னபூர்ணி அம்மா எப்போவும் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அன்னபூர்ணி அம்மா வச்சிடணும். இந்த மாதிரி வெறும் அடுப்பு எப்போவுமே வைக்கக்கூடாது. இந்த மாதிரி 4 அன்னத்தை போட்டு சாப்பாடு அன்னத்தை போட்டு இந்த மாதிரி அடுப்பில் வச்சிடணும். வேறு அடுப்பில் இந்த மாதிரி சட்டி எடுத்து வச்சிடணும். என்னங்க அடுப்படி அப்படியே கிடக்கு 4 பேர் வந்து படுத்துடணும். என்றைக்கு நம்ம அடுப்பை பார்க்கவே கூடாது. நம்ம வந்தோமா அடுப்படியெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு முடித்த கையோட வச்சு பாத்திரத்து வந்து என்றைக்கு குதிரையில் கிடக்கவே கூடாது. நல்லா விளக்கி கவுத்து வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சு வச்சு தான் நம்ம படுக்கணும். அப்போ தான் நம்ம வீட்டில் லட்சிக்கிறதுனால நல்லா நீட்டாக நல்லாயிருக்கும். என்றைக்கும் அரிசி லட்சிக்கிறதும்